ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும். இன்னைக்கு அத்தியாயம் 2 வசனம் 264 266 வரைக்கும் பார்க்கலாம். 264 266 வரைக்கும் பார்க்கலாம். வாசிக்கிறேன். ஓ நம்பிக்கை கொள்பவர்களே, இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்கள் காண்பதற்காக தனது செல்வத்தை செலவிடுபவனை போன்று உபகாரத்தால் சிரமப்படுத்தி உங்கள் தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். இதுல இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளாமல் நம்ம செய்யக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து கொள்ளக்கூடிய உதவிகள், உபகாரங்கள், இதெல்லாம் இறைவனை கொண்டு நம்முடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையும். இந்த மாதிரி இறைவன் காட்டி தந்த வழியில அறத்தோட தர்மத்தோட ஒருத்தருக்கு உதவியா செயல்படும் பொழுது அதற்கு உண்டான பிரதிபலன் இறைவன் புறத்திலிருந்து நம்முடைய எதிர்காலம் மறுமை நாள், இப்ப வரக்கூடிய நாட்களும் இறப்புக்கு அப்புறமும் என்னுடைய ஆன்மா மனநிறைவோட இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம கவனத்துல கொள்ளாம வெறுமன மனிதர்களுக்கு ஷோ ஆஃப்காக தனது செல்வத்தை செலவிட்டு நேரத்தையோ இல்லை பேச்சையோ உபகாரம் வாட்டவர் பொருளாதாரம் பொருளாதாரம் உணவு இந்த மாதிரிலாம் மனிதர்களுக்கு சும்மா காண்பிக்கிற ஷோ ஆஃப்காக ஸ்பெண்ட் பண்ணி அந்த செய்த உதவியை சொல்லி சொல்லி காமிச்சு சில நேரம் உபகாரங்கிற பெயர்லையும் சிரமப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சிரமப்படுத்தி உங்கள் தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். யாருக்கு என்ன தேவை, நம்ம ஒண்ணு செய்ய போறோம், ஒருத்தவங்களுக்கு உபகாரம் செய்ய போறோம்னா அது அவங்களுக்கு உண்மையிலேயே தேவையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா உபகாரம் செய்யறோங்கிற பேர்லையும் சில நேரம் சிரமப்படுத்தக்கூடிய சில சூழல்கள் எல்லாம் இருக்கு. ஸோ அதையெல்லாம் கவனத்துல கொண்டு நான் அந்த மாதிரி உங்களுக்கு உபகாரம் உதவி செய்யலாம்னு இருக்கிறேன், அது உங்களுக்கு தேவையா இருக்கா அப்படிங்கிறது அவங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம ஒதுங்கிக்க. ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் அதே போல இன்னொருத்தவங்களுக்கு தேவையும் உண்மையிலேயே தேவையும் இருக்கிறாங்க, அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் நம்மளுக்கு நேரமோ பொருளாதாரமோ உணவோ இருக்குது அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி நான் ஒரு வாய்ப்பை இறைவனே எனக்கு தந்தாயே, இதனை என்னுடைய இந்த செயலை ஏற்றுக்கொள்வாயாக, இன்னும் அவங்களுக்கும் மித்தவங்களுக்கு கொடுத்து. ஏன்னா யாருமே ரிசீவ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவ்வளவு மனசு நிறைவா இருக்காது. அவங்களும் கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில், அதாவது கொடுத்து பெறக்கூடிய கிவ் அண்ட் டேக். வெறுமனே நான் வாங்குறவனா மட்டும் இருக்கக்கூடாது, நானும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ யார் நம்ம கிட்ட இருந்து ஒரு உபகாரத்தை பெறுறாங்களோ அவங்களும் மித்தவங்களுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தரத்துக்கு இறைவன் அருள் புரியட்டுமேன்ற அந்த எண்ணம்லாம் மேற்கொள்ளும் பொழுது இன்னும் எங்களை நிரப்பமான ஒரு வாழ்வியலை, எங்களோட எதிர்காலம் சமாதானமான ஒரு வாழ்வியல் அமையணும் அப்படின்றத நினைப்போட செய்யும் போது அது ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய ஆன்மாவுக்கு இருக்கு. ஸோ அப்படிலாம் இந்த விஷயத்தையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வெறுமன மனிதர்கள் ஷோ ஆஃப்காக பண்ணி உபகாரத்தால் சிரமப்படுத்தி உங்கள் தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள் என அபயத்தை தேடுபவர்கள், அமைதியை தேடுபவர்கள், அமைதியான வாழ்வியல் நோக்கி பயணிப்பவர்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது, இந்த ஒரு நினைவூட்டலை கொடுக்குது. இந்த மாதிரி மனிதர்கள் ஷோ ஆஃப்காக பண்ணக்கூடியவங்களுடைய செயல்களின் உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வருது. அதன் உதாரணம் வழுக்குப்பாறையை போன்றது. அதன் மீது தூசு படுகின்றது, பெருமழை அதில் விழுகின்றது, பின் அதை வெற்றாக விட்டு விடுகின்றது. அவர்கள் சம்பாதிப்பதிலிருந்து ஒரு விடயத்தின் மீதும் மதிப்புகளை பெறுவதில்லை. இறைவன் நிராகரிக்கின்ற மக்களுக்கு வழிகாட்டுவது இல்லை. ஸோ இப்போ இங்க அவர்கள், அதாவது உதாரணத்தை ஃபர்ஸ்ட் வாசிப்போம். அதன் உதாரணம் வழுக்குப்பாறையை போன்றது, அதன் மீது தூசு படுகின்றது. இப்போ நான் ஒரு பிளாட் சர்ஃபேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அங்க மண்ணு கொஞ்சம் படிய 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 அதுல அப்படியே தங்கு நிற்கும். அதுல செடி கொடிகள்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு செழிப்பா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அதுவே ஒரு வழுக்குப்பாறையில மண்ணு படியுது அப்படின்னா அது அவ்வளவு தங்கி நிக்கிறதுக்கு அவ்வளவு இது கிடையாது. அதுல அந்த மாதிரி மண்ணு படைஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு பெருமழை பெய்யுது அப்படின்னா அந்த மண் இல்லாம திரும்ப வழுக்குப்பாறையா பல பலன் ஆயிடும். ஸோ இப்போ அவர்கள் சம்பாதிப்பதிலிருந்து ஒரு விடயத்தின் மீதும் மதிப்புகளை பெறுவதில்லை அப்படிங்கும் போது இந்த மாதிரி நீங்க வெறுமன ஷோ ஆஃப்காக பண்ணும் பொழுது நீங்க தர்மங்கள் செஞ்சதாக நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, மித்தவங்களுக்கு உதவி செய்யறதாக அன்பாக இருப்பதாக நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க.
பட் உங்களுடைய அந்த இன்டென்ஷன்ல வந்து ட்ரூனஸ் இல்லாததுனால, அதுல ஒரு தூய்மை வந்துட்டு இல்லாததுனால நீங்க சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துல இருந்து எந்த ஒரு மதிப்புகளையும், எந்த ஒரு அளவீடையும் நீங்கள் பெற மாட்டீர்கள். கதிர் என்றால் வந்துட்டு மதிப்பு. இக்தீரூன லா இக்தீரூன அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? கதிர் என்ற வார்த்தைக்கு வந்துட்டு அளவு, அளவீடு, மதிப்பு. மதிப்பு என்றால் எப்படி சொல்லணும்னா மதிப்பெண். நம்ம ஒரு பரீட்சையில எவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க, ஒரு பொருளுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கலாம் அப்படின்னா அந்த மதிப்பு, அளவு, அளவீடுன்னு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு விடயத்தின் மீதும் மதிப்புகளை அவர்கள் சம்பாதிப்பதிலிருந்து ஒரு விடயத்தின் மீது மதிப்புகளை பெறுவதில்லை. அதன் மூலம் மதிப்புன்ற வார்த்தை வந்துட்டு கண்ணியம் என்ற அந்த உணர்வும் அது கூடவே சேர்ந்து வருது. கண்ணியத்தை பெறுவதில்லை. ஏன்னா வெறுமன ஷோவுக்காக, பெருமைக்காக வந்துட்டு செஞ்சிருக்கும் போது பதிலாக அதற்கு பிரதிபலனாக வந்துட்டு அதுக்கு தக்க மரியாதையை வந்து அவங்க பெறுவதில்லை. ஏன்னா மனிதர்களுக்கு தெரியும் வெறுமன ஷோ ஆஃப்காக தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் பொழுது தக்க பலன் அவங்க அடைய மாட்டாங்க. அவங்க செஞ்ச உதவிகள்லாம் மறந்து போயிடும். அவங்க வெறுமன ஷோ ஆஃப்காக தான் பண்றாங்கிறதான் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இறைவன் நிராகரிக்கின்ற மக்களுக்கு வழிகாட்டுவதில்லை. ஸோ இந்த மறுமையை கருத்தில் கொண்டு, அதாவது எதிர்காலத்தை இறைவனை மையமா வச்சு தன்னை படைத்து அகிலத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் இறைவனை முன்னிலைப்படுத்தி வருங்காலத்தில் நல்லபடியா அமையணும், அவன் எனக்கு எதிர்காலத்தை நல்லபடியா அமைச்சு தரணுன்ற அந்த இதையெல்லாம் மனசுல வைக்காம வெறுமன ஷோ ஆஃப்காக பண்ணும்போது அந்த ஷோ ஆஃப்கான வந்துட்டு கைடன்ஸ், அதுக்கு வந்து நல்லபடியான ஒரு வழிகாட்டுதல் இருக்காது. நிராகரித்தபடி செயல்படுபவர்களுக்கு அதற்கு உண்டான இப்படி எல்லாம் செயல்பட்டா வாழ்க்கை எப்படி ஆகும், பொடுபோக்கா இருந்தால் வாழ்க்கை எப்படியான்னு புரிய வச்சு அதுக்கப்புறம் சரியாக செயல்படும் போதுதான் அழகான வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்ற அந்த உணர்வு இதெல்லாம் கிடைக்கும். அதாவது இறைவன் நிராகரிக்கின்ற மக்களுக்கு வழிகாட்டுவது இல்லை. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். ஓ நம்பிக்கை கொள்பவர்களே, இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்கள் காண்பதற்காக தனது செல்வத்தை செலவிடுபவனை போன்று உபகாரத்தால் சிரமப்படுத்தி உங்கள் தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். அதன் உதாரணம் வழுக்குப்பாறையை போன்றது. அதன் மீது தூசுபடுகின்றது, பெருமழை அதில் விழுகின்றது, பின் அதை வெற்றாக விட்டு விடுகின்றது. அவர்கள் சம்பாதிப்பதிலிருந்து ஒரு விடயத்தின் மீதும் மதிப்புகளை பெறுவதில்லை. இறைவன் நிராகரிக்கின்ற மக்களுக்கு வழிகாட்டுவதில்லை. அடுத்த வசனம் 265. இறைவனின் திருப்தியை தேடியும் தங்களின் ஆன்மாக்களை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் தங்களின் செல்வங்களை செலவிடுகின்றார்களே, அவர்களின் உதாரணம் வளம் கொண்ட தோட்டத்தின் உதாரணத்தை போன்றது. பெருமழை அதில் விழுகின்றது, பின் தனது உணவை இரட்டிப்பாக்கி கொடுக்கின்றது. பெருமழை அதில் விழாவிட்டாலும் சாரல் உள்ளது. இறைவனுடைய திருப்தியை தேடியும் தங்களுடைய ஆன்மாக்கள்ல அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் தங்களின் செல்வங்களை செலவிடுகின்றார்களே, அதாவது இறைவனுடைய திருப்தியை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காகவும் இறைவனுடைய திருப்தியை தேடியும் அந்த நம்மளுடைய சோல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காகவும் உறுதிப்படுத்திக்கிறதுக்காகவும் தங்களுடைய செல்வங்கள், அதாவது பொருட்செல்வம், ஆரோக்கிய செல்வம், கல்வி செல்வம் நிறைய இருக்கு. அதை வந்து இறைவன் காட்டுக்கு அறத்தோட செயல்படுத்துறாங்க. யாருக்கிட்ட யார் நம்ம கிட்ட இருந்து ரிசீவ் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து அந்த பலனை நான் வந்து கட்டாயம் புழிஞ்சு எடுக்கணுன்ற அந்த ஒரு நினைப்பு இல்லாம அவங்களுக்கு ஏதாவது பிரதிபலன் செய்யணும்னு அவங்க நினைச்சாங்கன்னு கொடுக்கணும்னு நினைச்சு அவங்களுக்கு வாய்ப்பு இருந்து கொடுத்தா ஓகே, அது இறைவனுடைய ஆர்வம். அப்படி இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, இறைவன் ஏதோ ஒரு வழியில எனக்கு உண்டானதை நிறைவேற்றி தருவான். ஸோ இறைவனுடைய திருப்தி தான் இங்க தேவை அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு செயல்படும் பொழுது அவர்களுக்கான உதாரணம் வந்து வளம் கொண்ட தோட்டத்தின் உதாரணத்தை போன்றது. நன்றாக வந்துட்டு செழிப்பு, வளம், அதாவது செடி கொடிகளே இருந்தாலும் லேசாக வந்துட்டு ஒரு மலை துளி இதெல்லாம் பொழிஞ்சாலே வந்துட்டு கடகடன்னு வந்துட்டு செடி கொடிகள், பல மரங்கள் வரக்கூடிய அந்த மாதிரி நல்ல வளம் கொண்ட தோட்டத்தின் உதாரணத்தை போன்றது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பெருமழை அதில் விழுகின்றது. வழுக்கு பாறையில பெருமழை விழுறதுக்கும் இந்த மாதிரி வளம் கொண்ட தோட்ட நிலம் அதுல பெருமழை விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அது வந்து நல்ல விஷயங்களா வேர் பிடிச்சி வளரக்கூடிய விஷயமா இருக்கும். மேலோட்டமா இருக்கிறது வந்துட்டு லேசா கொஞ்சம் கனமழை பெஞ்சாலே வந்துட்டு எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஸோ வேர் பிடிச்சி மனசார ஆழம் மனதிலிருந்து மனமாற உளமாற வந்துட்டு இறைவனுடைய திருப்தியை தேடி குழப்பங்கள் நீங்க வேண்டும், புரிதல்கள் தெளிவடைய வேண்டும், என் வாழ்க்கை சமாதானமா ஆகணும்னு சொல்லிட்டு உளமாற தேடும் பொழுது அழகாக வேர் பிடிச்சி தெளிவுகள் வந்துட்டு வளரும் இல்லையா? ஸோ அதை வந்து இங்க உதாரணமா சொல்லி காமிக்கப்படுது. வளம் கொண்ட தோட்டத்தின் உதாரணத்தை போன்றது.
பெருமழை அதில் விழுகின்றது. ஸோ அதுல பெருமழை விழுந்தால் உணவை வந்துட்டு இரட்டிப்பாக்கி கொடுக்கின்றது. அப்படி பெருமழை இல்லாவிட்டாலும் சாரல் உள்ளது. சாரலை கொண்டே வெறுமன சின்ன சின்ன சாரல்களை கொண்டே வந்துட்டு தன்னுடைய வளத்தை வந்து பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை வந்து வளம் கொண்ட தோட்டம் வந்துட்டு இருக்கும். ஸோ இவ்வாறாக இறைவனின் திருப்தியை தேடியும் தங்களின் ஆன்மாக்களை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் தங்களின் செல்வங்களை செலவிடுகின்றார்களே அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். குர்ஆன்ல சொல்லப்படுது. மேலும் ஒரு நினைவூட்டல் சொல்லப்படுது, இறைவன் நீங்கள் செயல்படுவதுடன் பார்த்தவன். நம்ம என்ன செஞ்சாலும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அதற்குண்டான தக்க கூலியை கண்டிப்பாக நம்மளிடம் வந்து சேர்ப்பான், கொண்டு வந்து சேர்ப்பான். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நம்மளுடைய செயல்கள் மூலயமாக நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக அமையறதுக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நல்லபடியாக இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் செயல்படும் பொழுது அதுக்குண்டான பிரதிபலன்களையும் அடுத்தடுத்து நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம். அந்த பிரதிபலன் அனுபவிக்க தருணங்கள்லையும் அதையும் அழகான முறையில வந்துட்டு நம்ம பயன்படுத்தும் போது நீடிச்ச எப்போதுமே வந்துட்டு ஒரு நல்லதொரு மறுமை ஆகிரத்து வந்துட்டு நல்லதொரு ஆகிரத்தாக அமையும் அப்படின்ற அந்த உணர்வு இங்க கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் கடைசியா இதை யாராவது விரும்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடுதலா ஒரு உதாரணம் சொல்லப்படுது. அத்தியாயம் 2 வசனம் 266 அதை வாசிக்கிறேன். உங்களில் ஒருவராவது விரும்புவாரா? அது அவரிடம் பேரீச்சைகளும் திராட்சைகளுமான தோட்டம் உள்ளது, நதிகள் அதன் கீழே ஓடுகின்றது, அதில் அவரிடம் ஒவ்வொரு கனிவர்க்கங்களும் உள்ளது, வயோதிகம் அவரிடம் விழுகின்றது, அவருக்கு சந்ததிகள் பலவீனமாக உள்ளன, சூறாவளி அதில் விழுகின்றது, அதில் நெருப்பு உள்ளது, பின் எரித்து விடுகின்றது. இப்படியான ஒரு நிலைமையை வந்துட்டு யாருமே விரும்ப மாட்டோம் இல்லைங்களா? அதாவது ஒரு நல்ல செல்வ செழிப்பு இருக்குது, அவங்களுக்கு சந்ததிகள் இருக்கு, ஆனா பலவீனர்களாக இருக்கிறார்கள். அந்த இடத்துல சூறாவளி அதில் விழுகின்றது. இதுல 2 விதமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, சின்ன வயசுலயே பசங்க வந்து சின்ன வயசா இருக்கும் போது பெற்றோர்கள் அவங்களுக்கு போதுமான விஷயங்கள் செய்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்துட்டு வயோதிகம் வந்து இறப்பு நெருங்குது, மரணம் நெருங்குற மாதிரி ஃபீல் வந்துச்சுன்னா அதனுடைய மனநிலை ரொம்ப மோசமா இருக்கும். அடுத்து பிள்ளைகளை யாரு பார்த்துப்பா அப்படின்ற ஒரு நிலை வரும். ஏன்னா அவங்க இறைவன் பார்த்துப்பான் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் இல்லை, இறைவன் நம்மளுக்கு நல்லதொரு வழியை காட்டுவான், இந்த பிள்ளைகளுக்கும் வழியை காட்டுவான் அப்படி புரிதல் இல்லைன்னா மனம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையை விவரிக்கிற மாதிரியும் இருக்குது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதாவது வெறுமன ஷோ ஆஃப்காக செயல்பட்டு இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கும் தந்தை பெற்றோர்களுக்கும் இடையில வந்து இடைவெளி வரும். ஏன்னா பெருமைக்காக அடக்குமுறையின் அடிப்படையில வந்துட்டு தன்னுடைய செல்வங்களை வந்துட்டு சுற்றி இருக்கவங்கள்ட்ட பயன்படுத்தும் பொழுது அதே இது தன்னுடைய வாரிசுகள்கிட்டையும் அதே ஆட்டிடியூட் காமிக்கும் போது வந்துட்டு ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா மனதளவுல விரிசலா இருக்கும். ஸோ அந்த மன அழுத்தம் இப்போ வந்துட்டு சூறாவளின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அங்க போட்டிருக்கு. இதுல பயன்படுத்திருக்கக்கூடிய அரபி வார்த்தை எசாரோ, இந்த வார்த்தைக்கு வந்துட்டு சூறாவளின்ற அர்த்தமும் இருக்கு, பிரஸ்ஸிங் அழுத்தம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. இப்ப நம்ம சூறாவளினாலே நார்மலா இப்ப நம்மளுக்கு செய்திகள் எப்படி சொல்லப்படுது, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லி அழுத்தம்ன்ற ஒரு இந்த சொல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் வந்துட்டு எப்படி அழகா வந்து ஒத்து போகுது, ஒவ்வொரு சொல்லும் எப்படி பிறக்குன்ற ஒரு விஷயத்தையும் கூடுதலா நம்மளுக்கு வந்து நீங்க காட்டப்படுது, நம்மளுக்கு பார்வை கிடைக்குது இல்லைங்க. அதையும் நம்ம சும்மா சொல்லிக்கிறேன், மேலோட்டமா இங்க சொல்லிக்கிறேன். இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு அழுத்தம் அங்க உருவாகி இப்போ வந்துட்டு பெற்றோர்களுக்கும் அந்த சுற்றத்தார்களுக்கும் இடையில ஒரு விரிசல் ஏற்பட்டு ஒரு இடத்துல அழுத்தம் பெருசாகி அங்க வெடிச்சிடும், நெருப்பு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அங்கே வந்துட்டு இப்போ டோட்டலா எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போயிடும், அந்த ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆகி போயிடும். இந்த மாதிரியான ஒரு தன்மையை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாராவது விரும்புவீங்களா? ஸோ அப்ப விரும்ப மாட்டீங்க. இப்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்பும்? எல்லாரும் சமாதானமா செழிப்பான மனநிறைவான ஒரு வாழ்க்கையை விரும்பணும். இங்க இருந்து இந்த பிசிக்கல் வெர்ஷன்ல இருந்து இறைவன் கிட்ட போய் சேரும் போது மன நிறைவோட போய் சேரணும்னு தானே ஒவ்வொரு ஆளும் விரும்புவோம். ஸோ அதற்கு தக்க நீங்க நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு நினைவூட்டல் கொடுக்கப்படுது. இறைவன் பாதுகாப்பானாக நல்ல விஷயங்கள்ல செஞ்சு எது சரியோ அதை உறுதியோட செயல்படுறதுக்கும், எது தவறோ அதை விட்டு விலகிறதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இறைவன் அருள் புரிவானாக. அவனுடைய அருளை என்றென்றும் நிலைச்சு நீடிச்சு வாழ்றதுக்கு அருள் புரிவானாக. இன்னும் அந்த வசனம் வந்துட்டு முடியல, அதையும் வாசிச்சிடுறேன். அவ்வாறாக அத்தாட்சிகளை உங்களுக்கு இறைவன் தெளிவாக்குகின்றான், நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு. இன்னும் டீட்டெயிலா வாசிக்கிறேன்.
உங்களில் ஒருவராவது விரும்புவாரா? அது அவரிடம் பேரீச்சைகளும் திராட்சைகளுமான தோட்டம் உள்ளது. நதிகள் அதன் கீழே ஓடுகின்றது. அதில் அவரிடம் ஒவ்வொரு கனிவர்க்கங்களும் உள்ளது. வயோதிகம் அவரிடம் விழுகின்றது. அவருக்கு சந்ததிகள் பலவீனமாக உள்ளனர். சூறாவளி அதில் விழுகின்றது. அதில் நெருப்பு உள்ளது, பின் எரித்து விடுகின்றது. அவ்வாறாக அத்தாட்சிகளை உங்களுக்கு இறைவன் தெளிவாக்குகின்றான், நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு. மீண்டும் ஒரு முறை அந்த 3 வசனத்தையும் ஒரு செட்டா வாசிச்சிடுறேன். ஓ நம்பிக்கை கொள்பவர்களே, இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்கள் காண்பதற்காக தனது செல்வத்தை செலவிடுபவனை போன்று உபகாரத்தால் சிரமப்படுத்தி உங்கள் தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். அதன் உதாரணம் வழுக்குப்பாறையை போன்றது. அதன் மீது தூசு படுகின்றது, பெருமழை அதில் விழுகின்றது, பின் அதை வெற்றாக விட்டு விடுகின்றது. அவர்கள் சம்பாதிப்பதிலிருந்து ஒரு விடயத்தின் மீது மதிப்புகளை பெறுவதில்லை. இறைவன் நிராகரிக்கின்ற மக்களுக்கு வழிகாட்டுவது இல்லை. இறைவனின் திருப்தியை தேடியும் தங்களின் ஆன்மாக்களை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் தங்களின் செல்வங்களை செலவிடுகின்றார்களே, அவர்களின் உதாரணம் வளம் கொண்ட தோட்டத்தின் உதாரணத்தை போன்றது. பெருமழை அதில் விழுகின்றது, பின் தனது உணவை இரட்டிப்பாக்கி கொடுக்கின்றது. பெருமழை அதில் விழாவிட்டாலும் சாரல் உள்ளது. இறைவன் நீங்கள் செயல்படுவதுடன் பார்த்தவன். உங்களில் ஒருவராவது விரும்புவாரா? அது அவரிடம் பேரீச்சைகளும் திராட்சைகளுமான தோட்டம் இருந்து நதிகள் அதன் கீழே ஓடி அதில் அவரிடம் ஒவ்வொரு கனிவர்க்கங்களும் இருந்து வயோதிகம் அவரிடம் விழுகின்றது. அவருக்கு சந்ததிகள் பலவீனமாக உள்ளனர். சூறாவளி அதில் விழுகின்றது, அதில் நெருப்பு உள்ளது, பின் எரித்து விடுகின்றது. இந்த மாதிரியான செயல்களை யாராவது விரும்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, ஸோ இப்போ நல்லபடியாக சமாதானமான ஒரு வாழ்வியல் வாழணும்னு தானே விரும்புவோம். ஸோ அதற்கு தக்க புரிந்து உணர்ந்து செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாட்சிகளை, அவ்வாறாக இறைவன் அத்தாட்சிகளை உங்களுக்கு தெளிவாக்குகின்றான், நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.